நல்ல ஷாட்டு. அவங்க அப்படியே அந்த 6th 7th ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் போட்டுன்னே இருக்காங்க. பரவாயில்ல, 2 நிமிஷம். ஷாட் போயிடுச்சு. பேட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அடிக்க முடியுது. ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. 4 போயிடுச்சு அப்படின்னா ஈஸியான பால்னா அடிச்சிருங்க, இல்லைன்னா சிங்கிள் தட்டிடுங்க. ஓகேவா? அப்படியே ஆடிக்கலாம். ப்ரோ கார்டு சேஞ்ச் பண்ணதுக்கு எதாவது சொன்னாங்களா? டைனில் சொல்லுவாங்க ப்ரோ, டூலாம் ஓட முடியல, ஓடாதீங்க. நானும் ஓட மாட்டேன் ஒழுங்கா. அது டேஞ்சர், எனக்கு டேஞ்சர். அதான் உங்களுக்கு தான் டேஞ்சரு, அதனால தான் வரல. பேட்டிங் ப்ரோ, பேட்டிங் அண்ணன் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பிச்சாக இருந்ததுன்னா டெட் பால் தான். உள்ள குத்துச்சுன்றானுங்க, என்னன்னு தெரில. அது அங்கேயே முன்னாடியே வந்துச்சு. அப்போ வீடியோவில் பார்ப்போம். ஏண்டா மிடில் ஸ்டிக் எதுக்கு எடுத்த? பேக் ஃபுட் வைக்க. பேக் ஃபுட் மிடில் ஸ்டிக்லேயே வச்சுருந்தா? இல்லை, யாரா நீங்க? கேப்டன் சொல்றானே கேட்டுட்டு எஸ் 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 வந்துரு டூ வா ஃபாஸ்டா வா. போயிடுச்சு பொறுமையாகும். பொறுமையாகும். ஓகே, ரிலாக்ஸ். குட் பாட்டிங். ஷாட் போ எடுக்க மாட்டாங்க. வா வாங்க ப்ரோ, ஏன் நிக்கிறீங்க? எஸ் போயிடுங்க. ஒன்னா நாடா உங்கள்கிட்ட எஸ் வாங்க நீங்க வந்துட்டீங்கன்னா வந்துடலாம். கீப்பர் யாரும் இல்லை, வந்துருங்க. கீப்பர் யாரும் இல்லை, ரிலாக்ஸா போலாம். அவ்வளோதான், அப்படியே ஆடிக்கோங்க. ஏன் ஷார்ட்டா போயிடுச்சு.
ஏய் ஆட்டிடியூடா இன்னும் பால் இருக்கு பிடிச்சிருப்பான்னு ஏய் பாரு இன்னும் கொஞ்சம் லாங் ஆடி ஷாட் போ 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 டூ வரியா பாரு ஷாட்ரா பாய் நல்ல ஷாட் அப்படியே யூஸ் பண்ணி அடிக்கும் ஷாட் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனைடா பிரச்சனை இல்லை விடு பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணா ஒன்றும் இல்லை பேட்டிங்